வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது வேக வைக்க தேவையான அளவு தண்ணியையும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 7லேருந்து 8 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. இது வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸில் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து இது நல்லா வேகணும். இது வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக வச்சிட முடியும். நம்ம விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டைமில் சஷ்டி அப்புறம் சதுர்த்தி இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மலர்ந்து வெந்துடுச்சு. ரொம்ப வெந்து வந்துட்டு நல்லா கூலாக அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தேவையில்லை. இந்த மாதிரி 1-2 வெந்து வந்திருந்தாலே போதுமானது. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு வெல்லம், நாட்டு சக்கரைலாம் சேர்க்கும்போது அதோட கலர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை நல்லா கலந்துடலாம். சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு திராட்சையும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வைங்க. இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், டேஸ்டியான பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.